ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இட்லி தான் ஊற்றிட்டுருக்கேன். இந்த இட்லி பாத்திரத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதில்லை. துணி போட்டு இட்லி ஊற்றுறது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி வரும்னு தெரில. ஆனால் இட்லி மட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. 4 தட்டு இருக்குது. இட்லிக்கு காம்பினேஷன் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டு தான் சட்னி அரைக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். தேங்காய் வந்து பெரிய தேங்காவாக இருக்கிறதுனால ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி போல் வேர்க்கடலை போட்டேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை கம்மியாக தான் போடணும். ஒரு கைப்பிடி போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு சட்னியை தாளித்து விட்டுட்டேன். இட்லி வந்துடுச்சு. இட்லி எடுத்தாச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சூப்பராக இட்லி பொட்டுக்கடலை வேர்க்கடலை சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.